என்னை நம்பி ஒரு 10 பேர் என்னுடைய சொல்லுக்கு காது கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல 10 லட்சம் பேர் நம்மளை நம்பி கேட்கிறாங்களா இருந்தாலும் சரி, நான் ஒரு நிமிஷம் வீடியோ போட்டாலும் சரி, இல்ல ஒரு 10 செகண்ட் வீடியோ போட்டாலும் சரி, அதுல நான் சொல்லுகின்ற விடயங்கள் நேரத்தை செலவழித்து டேட்டாவை செலவழித்து பார்ப்பவர்களுக்கு உண்மையானதா இருக்கணும் என்பது என்னுடைய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்குள்ள பிக் பாஸ் ரிவ்யூவரா தான் நான் போறேன் அப்படின்னு நான் எடுத்த முடிவு. அதுக்கு என்னுடைய இருந்த நண்பர்கள், டிவியில வேலை செய்யற நண்பர்கள், எனக்கு மீடியால வேலை செய்யற நண்பர்கள், என்னுடன் இருக்கின்ற நண்பர்கள், அவங்க எனக்கு தருகின்ற அந்த தகவல்கள் ஒரு மாதங்களுக்கு முதல் இந்த பிக் பாஸ் 8 தமிழோட டீசர் எப்படி இருக்கும் அப்படின்னுக்குள்ள ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய நடை இருக்கும். அதுக்கப்புறம் அவர் ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோட் மாதிரி ஒன்ன போட்டுட்டு வருவாரு. அவருடைய ஷடோ தெரியும். அதுக்கப்புறம் அவருடைய முகத்தை காமிப்பார்கள். அதன் பின்னால் அந்த 8 லோகோ, ஐ லோகோ வரும். அதுக்கப்புறம் பிஜிஎம் வரும். அப்படின்னு ஒரு மாதங்களுக்கு முதல் எனக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை நான் என்னுடைய டானிஸ் வியூ சேனல்ல நான் சொல்லியிருப்பேன். அதுல ஒரு விடயம் மாறாம இன்று ஒரு மாதங்களுக்கு முதல் நான் சொன்னது, இன்று செப்டம்பர் 4ஆம் தேதி 6 மணிக்கு விஜய் டிவில ஒரு ப்ரோமோவா காட்சிகளா வந்திருக்கு. அப்படின்னுக்குள்ள நான் இது உணர்ச்சி வசப்பட்டு தான் நான் சொல்றேன். ஏன்னா கொஞ்சம் பயமா இருந்துச்சு அந்த ப்ரோமோ வரைக்குள்ள நம்ம சொன்னது கரெக்டா இருக்குமான்னு. என்னோட இதுக்கு முதல் போட்ட வீடியோக்களை பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கேன். அப்படி இருக்கக்குள்ள நான் அந்த ப்ரோமோ பார்க்கக்குள்ள நான் சொன்னது எனக்கு அப்டேட் தந்தவர்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் கரெக்டான அப்டேட்டை தந்திருக்காங்க. அப்ப என்னை நம்பி பார்த்தவர்களுக்கு நம்ம கரெக்டா தான் கொடுத்திருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய நிம்மதி. அதனாலதான் இந்த உணர்ச்சி வசப்பட்டு இந்த வீடியோ, உணர்ச்சி வசப்பட்டு இந்த பேச்சுக்கள். சரிங்களா? ஓகே, இவ்வளவு தூரம் நம்ம உண்மையா நடக்க காரணம் நீங்க தான். நீங்க கொடுக்குற அன்பு தான். அதுக்கும் நன்றிகள். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரோமோ, பிக் பாஸ் 8 தமிழோட ப்ரோமோ. விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அவருடைய நடையா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், பார்வையா இருக்கட்டும், கண்டிப்பா அவரு பெஸ்ட் கோஸ்ட். சரிங்களா? இந்த பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் அவர் 100 வீதம் தகுதியான ஒரு நபர். அந்த ப்ரோமோ எடுத்த விதம், அவர் நடந்து போறது, அதுக்கேற்றது போல ஒரு பிஜிஎம், அந்த 8க்குள் அவரது உருவம், அதுக்கப்புறம் அவருடைய நடை, அவர் அந்த கோட்டு அதுகளை அவர் தெரிவு செய்கிற விதம், அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டுட்டு வரைக்கும் அவருடைய ஷேடோ, அப்புறம் அவர் அப்படியே திரும்பி பார்க்கிறாரு, அந்த சிங்கத்தின் பார்வை, அந்த பார்வையில ஒளி, முகத்துல ஒளி, அப்படி சிரிப்பு, அந்த சிரிப்பு வரைக்கும் பின்னுக்குள்ள வேங்கை போல அந்த 8க்குள்ள இருந்து சிங்கத்தின் கண்கள் போல அந்த ஐ லோகோ, பிக் பாஸ் 8ஓட அந்த கண்கள் வரைக்குள்ள புயல் போல அந்த பிஜிஎம், இதெல்லாம் பார்க்கக்குள்ள ஒரு தரமான பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் டீசர் அப்படின்னு நான் சொல்வேன். நான் பல சீசன் பார்த்திருக்கேன். தெலுங்குல 8 சீசன், தமிழ்ல இதோட சேர்த்து 8, மலையாளத்துல 6, கிட்டத்தட்ட 22 சீசனை கிட்ட நான் ஃபுல்லா பார்த்திருக்கேன். எல்லா ப்ரோமோக்களும் மனப்பாடம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 8வது சீசன் தமிழோட ஃபர்ஸ்ட் டீசர் தான் இது வரைக்கும் பார்த்த பெஸ்டான, மாஸான, கிளாஸ் அண்ட் மாஸ் ரெண்டுமே சேர்ந்த டீசர் அப்படி என்பது என்னுடைய ஒரு கருத்து. சரிங்களா? என்னுடைய ஒரு பார்வை. ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. சும்மா சொல்லக்கூடாது. விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அப்படின்னுக்குள்ள எளிமைதான். அவர் சாதாரண நம்மளை போல ஒரு பக்கத்து வீட்டு அண்ணா, பக்கத்து வீட்டு பையன், பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் போல, அதுதான் அவருடைய பிளஸ். ஸோ அப்ப உழைப்பால் முன்னுக்கு வந்தவர் தான் விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட நபரை இந்த ஸ்டேஜ் அது 100 வீதம் தகுதியான ஒரு இடம், அவருக்குன்னே அது செஞ்சது போல. அப்படி இருக்கக்குள்ள அவரை அந்த கோட்டு ஷூட்டோட கிளாஸா, மாசா, கம்பீரமா, அந்த பிஜிஎத்தோட பார்க்கக்குள்ள சொல்லி வேலையில மக்களே. சரிங்களா? என்னுடைய லைவ் எக்ஸ்பிரஷன்ஸ் அதை நான் என்னோட டானிஸ் வியூ முதலாவது சேனல், அதுல நான் பார்க்கக்குள்ள என்ன எனக்கு தோணுச்சோ அதை அப்படியே வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். முடிஞ்ச அந்த சேனலையும் பாருங்க, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டானிஸ் வியூ, டானிஸ் டாக் ரெண்டுலையும் பிக் பாஸ் 8 தமிழோட அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் 100% உண்மையான தகவல் தொடர்ந்து வரும். சரிங்களா? ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எப்படி விஜய் சேதுபதி என்ன இருக்காரு, எப்படி இந்த ப்ரோமோ இருந்துச்சு, பிஜிஎம் எப்படி இருந்துச்சு, அந்த ஐ லோகோ பத்தி நம்ம ஃபுல்லா விஜய் சேதுபதி அண்ணாவே பார்த்துட்டு இருந்தேன்னா ஐ லோகோ நம்ம கரெக்டா உன்னிப்பா கவனிக்க முடியல. சரி, அதுக்கு இன்னொரு வீடியோ போட்டுருவோம். சரிங்களா? ஸோ நீங்க இந்த ப்ரோமோ, இந்த டீசர், பிக் பாஸ் 8 தமிழோட டீசர்ல ரசித்தது, பிடித்தது, அதை பற்றி சொல்லுங்க. இந்த 8 சீசன் நடந்திருக்கு தமிழ்ல. அதுல உங்களுடைய ஃபேவரட்டான ஃபர்ஸ்ட் அப்டேட், பிக் பாஸ் தமிழோட ஃபர்ஸ்ட் வந்த ப்ரோமோக்கள், இல்ல ஐலோகோ ப்ரோமோக்கள், அதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படி என்பதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி பிக் பாஸ் 8 தமிழ் ஆரம்பிப்பார்கள் அப்படி என்பதான் கூட்டி கழிச்சு பார்க்க கணக்கு கரெக்டா வருது. பிறகு பார்ப்போம். சரிங்களா? பார்த்த இதயங்களுக்கும் நம்மளை வாழ வச்சு கொண்டிருக்க இதயங்களுக்கும் நன்றி.